நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 20 தொடங்கி ஆகஸ்ட் 20ஆம் தேதி வரை நடக்கிறது. இக்கூட்டத்தொடரில் மகளிர் இடஒதுக்கீடு, தொகுதி மறுவரையறை, ஒரே நாடு ஒரே தேர்தல், தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு திருத்தம் என்று ஏகப்பட்ட மசோதாக்களை நிறைவேற்ற பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு முடிவு செய்துள்ளது. அதே நேரம் நீட் முறைகேடு, விலைவாசி உயர்வு, அயோத்தி ராமர் கோவில் காணிக்கை பணம் திருட்டு, சோனம் வாங்சு உண்ணாவிரதம் உள்ளிட்ட பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இந்நிலையில் மழைக்கால கூட்டத்தொடருக்கு முன்பாக மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் ராகுல் காந்தி தலைமையில் நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் விசிக, மதிமுக கட்சிகள் பங்கேற்ற நிலையில் திமுக முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறது. 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு விஜய் தலைமையிலான தாவேக அரசுக்கு ஆதரவு அளித்து காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறியது. இதனால் ஏற்பட்ட மனக்கசப்பால் இந்திய கூட்டணி கூட்டத்தை தொடர்ச்சியாக திமுக புறக்கணித்து வருகிறது. இதற்கிடையே நாடாளுமன்றத்தில் தங்களது இருக்கையை மாற்றித்தர வேண்டும் என திமுக சார்பில் கனிமொழி எம்பி கோரிக்கை வைத்திருந்தார். இதனை ஏற்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் இருக்கைகள் மாற்றியமைக்கப்பட்டு வருகின்றன. காங்கிரஸ் திமுக இடையிலான கூட்டணி முடிவு அடுத்து இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.